கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து விசேஷமாக இந்த வேளையிலும் கூட அவருடைய மேன்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ஆண்டவர் மூலம் முதலாவது துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு நோவாவின் புறா. நோவாவின் புறா என்கிற தலைப்பிலே தேவனுடைய சத்தியங்களை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். சரி, இந்த ஒரு தலைப்பை கேட்டோன்னே நமக்கு தெரியும் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு. நோவா காலத்தில் நடந்த சம்பவம். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தால் அங்கே கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது. சரி, இந்த ஒரு சம்பவத்தில் நோவா என்ன பண்ணார் அப்படிங்கிறத கவனிக்கும்போது, முதலாம் உலகம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்ட போது தேவனுடைய கிருபையினால் நோவா அங்கே தேவனால் காக்கப்பட்டு, முதலாம் அந்த பேழையின் மூலமாக காக்கப்பட்டு இரண்டாம் உலகத்துக்குள்ள அப்படியே போறார். சரி, இதுல இந்த ஜலப்பிரளயத்துல ஒரு பேழையின் மூலமாக நோவா காக்கப்படுறார். குறிப்பிட்ட காலம், அதாவது ஏறக்குறைய ஒரு 11 மாதம் இந்த ஜலம் பூமியில அங்க இருக்கு. அதுல நோவா அந்த பேழையில அங்க மிதந்துட்டு இருக்கா. சரி, இப்போ இந்த ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு வருட ஏறக்குறைய ஒரு வருட காலத்துல படிப்படியா குறைஞ்சிட்டு வருது. இப்போ இது குறைஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு நோவா சில பறவைகளை அனுப்புறத நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுல தேவனுடைய சத்தியம் என்ன என்பதை குறித்து தான் இன்றைய பாடத்துல நாம தியானிக்க போறோம். நல்லா கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம போவோம். நல்லா கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள அப்படியே போயிடலாம். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது. பாருங்க, இப்போ ஜலப்பிரளயம் அங்க வந்துருச்சு. 40 நாள் அங்க பெரிய ஜலப்பிரளயம். இதற்கப்புறம் அந்த பேழை அங்க ஜலத்துல அங்க மிதந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நோவா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏறக்குறைய நோவாவுடைய 600 வயசுல அங்க ஸ்டார்ட் ஆகிற ஜலம் 601 வயசுல அங்க கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் அங்க தண்ணி பூமியில இருக்கு. இப்ப தண்ணி குறைஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு நோவா அங்க பறவைகளை அனுப்புறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரா, ஒரு காகத்தை அந்த பேழையிலிருந்து நோவா வெளியே விடுறான். இந்த காகம் என்ன பண்ணுச்சா பாருங்க, இன்னும் தண்ணி குறையல, அதனால இந்த காகம் போகிறதும் வருகிறதுமா இருக்குது. பாருங்க, போகுது வருது, போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குது. சரி, இது முதல்ல நோவா காகத்தை அங்க வெளியே விடுறார், தண்ணி குறைஞ்சிருச்சான்னு பாக்குறது. இந்த காகம் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால இப்ப அடுத்தது 2வது முறை என்ன பண்றாரா பாருங்க, புறாவை அங்க வெளியே விடுறார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பாருங்க, புறாவை அனுப்புறார். ஃபர்ஸ்ட் காகத்தை அனுப்புறார், அது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது 2வது முறை என்ன பண்றாருன்னா புறாவை அனுப்புறார். இதற்கப்புறம் புறாவை மாத்திரம் தொடர்ந்து 3 முறை அனுப்புறார். ஃபர்ஸ்ட் காகம், அதற்கப்புறம் 3 முறை புறாவை அனுப்புறத நம்ம வசனங்கள்ல கவனிக்கலாம். இதுல ஒவ்வொரு முறையும் ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம வசனங்கள்ல நம்ம கவனிக்கலாம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை புறாவை அங்க வெளியே விடுறார். இந்த புறா என்ன பண்ணுதா, முதல் முறை போகும்போது பாருங்க, பூமியின் மேல் அங்க இருந்த ஜலம் இன்னும் இருக்கிறதுனால இது உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு அதற்கு இடம் அங்க இல்லை.
ஸோ இந்த வசனங்கள் நல்லா கவனிக்கலாம். உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் அது திரும்ப நோவாட்டையே பேழைக்குள்ள வருது. இது முதல் முறை. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு நோவா புறாவை 2வது முறை அங்க வெளியே விடுறார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பாருங்க, இப்ப 2ஆம் முறை அனுப்புறா. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும்போது என்ன நடந்துச்சு? அது உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை, ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்ப 2ஆம் முறை அனுப்பும்போது என்ன நடக்குன்னா, பாருங்க, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ இலை அதனுடைய வாயில் இருக்கு. அப்படின்னா பாருங்க, ஜலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை. 2ஆம் முறை அது ஒலிவ இலைய அது கொத்திட்டு வந்திருக்கு. அப்படின்னா பாருங்க, அது அந்த ஒலிவ கிளையில அது உள்ளங்கால் வைத்து இளைப்பாறி இருக்கணும். சரி, அதனாலதான் அந்த ஒலிவ இலைய அது கொத்திட்டு வருது. 2ஆம் முறை. அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு 3ஆம் முறை புறாவை அவர் பறக்க விடுறார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 8, 12, 13. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை. பாருங்க, அதுக்கப்புறம் கடைசியா 3வது முறை புறா வெளியிடும் போது அது புறா கம்ப்ளீட்டா அங்க ஜலம் வற்றி போனதுனால ரிட்டர்ன் வரல. ஃபர்ஸ்ட் டைம் காகத்தை அனுப்புறார். காகம் வந்து போகிறதும் வருகிறதுமா இருக்கு. இது முதல் முறை. அதற்கப்புறம் புறாவை 3 முறை அனுப்புறார். இதுல முதல் முறை அனுப்பும் போது அந்த புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை, ரிட்டர்ன் வந்துருது. மறுபடியும் 2வது முறை அனுப்பும் போது இந்த டைம்ல ஒரு ஒலிவ இலைய அது வாயில கொத்திட்டு வருது. அது கொஞ்சம் இளைப்பாரி இருக்கும். அதனால ஜலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நோவா தெரிஞ்சுக்கிறார். தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அடுத்தது திரும்ப ஒரு 7 நாள் கழிச்சு 3வது முறை புறா அனுப்புறார். இது திரும்ப வரவில்லை. பாருங்க, வசனம் எப்படி முடியுது அப்படின்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. பாருங்க, கம்ப்ளீட்டா ஜலம் அங்க வடிஞ்சிருச்சு. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் அந்த சம்பவம். காகம் 3 முறை புறா. இப்போ இதெல்லாம் எதை அடையாளப்படுத்தும்? இதுல நம்ம முக்கியமா நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா, பாருங்க, ஃபர்ஸ்ட் நோவா, இவர் யாரை அடையாளப்படுத்துறாருன்னு கண்டுபிடிக்கணும். புறா, காகம், அப்புறம் இந்த ஜலப்பிரளயம். சரி, இந்த 4 விஷயங்களும் எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். இந்த 4 விஷயத்துல கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ இதுல ரொம்ப ஈஸியா எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, பாருங்க, நோவா, புறா, காகம், ஜலப்பிரளயம், இந்த 4ல எதை நாம சுலபமா கண்டுபிடிக்கலாம்? நமக்கே நல்லா தெரியும். ஈஸியா நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்னா புறா எதை அடையாளப்படுத்தும்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது அங்க பரிசுத்த ஆவி புறாவை போல் இறங்குகிறத நம்ம வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்ப புறா எதை அடையாளப்படுத்தும்னா பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்தும். அப்படின்னா புறா எங்கிருந்து வந்துச்சு? நோவாட்டிலிருந்து வந்துச்சு. அப்போ பரிசுத்தாவி எங்கிருந்து தான் வரணும் அப்படின்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தான் பரிசுத்தாவி அங்க வரணும். அப்ப நோவா யாரை அடையாளப்படுத்துறார்? பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறார். அப்ப நோவாட்டிலிருந்து புறா வருது அப்படின்னா அந்த புறா பரிசுத்த ஆவியை அது அடையாளப்படுத்துகிறது. சரி, 2 விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காகம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஜலப்பிரளயம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க, புறா பரிசுத்தாவி அடையாளப்படுத்துது அப்படின்னா காகம் எதை அடையாளப்படுத்த கூடும்? பாருங்க, கண்டுபிடிக்கலாம். காகம் என்றால் பைபிள்ல இந்த காகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. நீங்கள் புசிக்கத்தகாதவைகள் எவை என்றால் கழுகும், கருடனும், கடலூர் அஞ்சியும், பைரியும், வல்லூரும், சகலவித பருந்தும், சகலவித காகங்களும். பாருங்க, இந்த காகத்தை குறித்து சொல்லும்போது புசிக்கத்தகாத ஒரு அசுத்தமான ஒரு பறவையா அங்க வசனங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா
இப்ப புறா பரிசுத்த ஆவி அடையாளப்படுத்துது அப்படின்னா இங்க காகத்தை குறித்து சொல்லும் போது ஒரு அசுத்தமான ஒரு பறவையா இப்ப சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தக்கூடும் பாருங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஜலப்பிரளயம்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க இதுல என்ன நடக்குது, இதுல தேவனுடைய மகா பெரிய திட்டம் இந்த ஒரு சம்பவத்துல அடங்கி இருக்கு. இதுல ஜலப்பிரளயம் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம காகம் எதை அடையாளப்படுத்துன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜலப்பிரளயம், பூமி எங்கும் ஜலம் அங்க சூழ்ந்த மாதிரி இந்த ஜலப்பிரளயம் ஃபர்ஸ்ட் வருது. 40 நாள் ஜலப்பிரளயம் வருது. அதற்கப்புறம் பூமி எங்கும் ஜலம் சூழ்ந்துருது. அப்படின்னா இந்த ஜலப்பிரளயம் எதை அடையாளப்படுத்தும்? இதுக்கு நமக்கு என்ன க்ளூ அப்படின்னா பாருங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், முதல் வசனத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது, பாருங்க ஜலப்பிரளயம் 40 நாள் உண்டாச்சாம். அப்படின்னா பர்டிகுலரா தேவன் ஏன் 40 நாள் இங்க ஜலப்பிரளயத்தை அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள நம்ம போலாம். அப்படின்னா 40 அப்படிங்கிற விஷயம் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் எதை அடையாளப்படுத்தும்னு நாம கண்டுபிடிக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். 95ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம். சோதனை நாளில் நடந்தது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். சோதனை நாள்ங்கிறது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருடம் அங்க வனாந்தர பிரயாணத்துல போனாங்க இல்லைங்களா? அதைத்தான் சோதனை நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 40 அப்படிங்கிறது பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனையை அடையாளப்படுத்தும். இன்னும் நமக்கு வேற ஒரு அருமையான உதாரணம் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அங்க வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். வசனங்கள் நமக்கு தெரியும். ஸோ 40 என்பது பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சோதனையை அடையாளப்படுத்தும். அப்படின்னா இங்க 40 நாள் ஒரு ஜலப்பிரளயம் பூமிய வந்து தாக்குன மாதிரி இந்த ஒரு சோதனை அப்படிங்கிற விஷயம் தேவனுடைய திட்டத்துல மனு குலத்துக்கு எப்ப வந்தது பாருங்க. மனுஷனுக்கு முதல்ல எப்போ எங்க சோதனை வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், ஏதேன் தோட்டத்துல நம்ம போயிடலாம். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் அங்க தேவனால் படைக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. பாருங்க, ஒரு 2 வருடங்கள் அப்படின்னு சில கால கணக்குகள்ல மூத்த சகோதரர்கள் அங்க குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ ஒரு அப்படி அவர்கள் நல்ல சந்தோஷமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது திடீர்னு பாருங்க எப்படி ஜலப்பிரளயம் வந்துச்சோ அதே மாதிரி ஒரு சோதனை சாத்தான் மூலமாக ஒரு பிரளயம் மாதிரி அங்க வந்துச்சு. பாருங்க, சாத்தானை குறித்து சொல்லும் போது கூட நம்ம ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். பாருங்க, சாத்தானை குறித்து சொல்லும் போது சாத்தான் வெள்ளம் மாதிரி வருவானா. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த ஜலப்பிரளயம் 40 நாள் வந்தது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா சாத்தான் மூலமாக மனு குலத்துக்கு வந்த முதல் சோதனையை அடையாளப்படுத்தும். ஸோ அங்க 40 நாள் வந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சோதனை ஆதாம் ஏவாளுக்கு வந்துச்சு. அது நிமித்தம் என்னாச்சு? 40 நாள் ஜலப்பிரளயம் வந்த உடனே பூமி எங்கும் ஜலம் சூழ்ந்துருச்சு. பாருங்க, பூமி எல்லாம் அப்படியே ஜலம் சூழ்ந்த மாதிரி இப்ப இந்த சோதனையின் விளைவாக ஆதாம் ஏவாள் விழுந்து போனதுக்கு அப்புறம் மரணம் அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சூழ்ந்துருச்சு. அங்க எப்படி மொத்த உலகத்தையும் ஜலம் சூழ்ந்துச்சோ அதே மாதிரி மரணம் அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சூழ்ந்துருச்சு. ஸோ ஜலப்பிரளயம் முதல் சோதனையை அடையாளப்படுத்துது. அதற்கப்புறம் ஜலம் பூமி எங்கும் சூழ்ந்தது எதை அடையாளப்படுத்துதுன்னா மரணம் அப்படிங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துகிறது. சரி, இப்போ ஜலம் மரணத்தை அடையாளப்படுத்துறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? பொதுவாக தண்ணி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னா பாருங்க, தண்ணீர்னா ஒரு சத்தியத்தை அடையாளப்படுத்தும், ஜனங்களை அடையாளப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா மரணம் அப்படிங்கிற விஷயத்தை ஜலம் அடையாளப்படுத்துமா? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாருங்க, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு அழிவின் சுழல்கள் இருக்கும் துர்ச்சன பிரகாரத்துக்கு திருவிவிலியத்துல.
இப்ப பாருங்க, இது என்னை பயப்படுத்தினது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடலாம். ஸோ ஜலப்பிரளயம் மனு குலத்திற்கு வந்த முதல் சோதனையை அடையாளப்படுத்துது. அதற்கப்புறம் அங்க ஜலம் பூமியை சூழ்ந்த மாதிரி மரணம் அப்படிங்கிற சாபம் ஒட்டுமொத்த மனு குலத்தையும் பூமியையும் அங்க சூழ்ந்துருச்சு. சரி, இப்ப இதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப இதுல நடந்த விஷயம், தேவனுடைய திட்டத்துல இவ்வளவு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப இதுல இப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தண்ணி பூமி எங்கும் சூழ்ந்திருக்கு, இது குறைஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நோவா அங்க காகத்தை அனுப்புறார். அதே மாதிரி இப்ப இங்க மரணம் அப்படிங்கிற விஷயம் சூழ்ந்திருக்கு, இது குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது இப்ப தேவன் எதை அனுப்புறார் அப்படின்னா காகம் மாதிரி ஒரு விஷயத்த அங்க அனுப்புறார். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இந்த வசனத்துல நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா ஆதியாகமம் 8:6-7 பாருங்க, இந்த காகம் போகிறதும் வருகிறதுமா இருந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா முதல் உலகத்துல சோதனை மரணம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கு, போகிறதும் வருகிறதுமா இருந்த ஒரு வகுப்பார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போலாம். பேசிக் நமக்கு நல்லா தெரியும். அப்போ பாருங்க, இப்ப தண்ணி மரணம்ங்கிற விஷயம் இருக்கு, இப்போ மனு குலத்தை மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு ப்ராசஸ் தேவனுடைய சார்பா அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுல இப்ப இந்த ஒட்டுமொத்த மனு குலமும் குழந்தைங்க மாதிரி இருக்காங்க, தேவனுடைய சட்ட திட்டங்கள் எதுவுமே தெரியாது. இவர்களை வழி நடத்துவதற்காக ஒரு வகுப்பார் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து இந்த மனு குலத்தை வழி நடத்தினார்கள். பாருங்க, இவர்கள் தான் போகிறதும் வருகிறதுமா இருந்தவர்கள். பரலோகத்துக்கு போவாங்க, திருப்ப பூமிக்கு வருவாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் யார் அந்த வகுப்பார். பாருங்க, எபிரேயர் 2:5 வாசிக்கலாம். எபிரேயர் 2:5 இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. பாருங்க, இனி வரும் உலகத்தை குறித்து, ராஜ்யத்தை குறித்து பேசுறமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த உலகம், முதல் உலகம், இரண்டாம் உலகம், இதுல தூதர்களுடைய தலையீடு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் அங்க இருந்துச்சு. விசேஷமா முதல் உலகத்துல பார்த்தோம்னா இந்த மனு குலத்தை வழி நடத்துறதுக்கு தேவ தூதர்கள் அங்க மாம்ச சரீரம் எடுத்து வருவாங்க, இந்த ஜனங்களை வழி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஆவிக்குரிய சரீரம் எடுத்து பரலோகத்துக்கு போவாங்க. இதெல்லாம் நம்ம பேசிக்லயே நம்ம பார்த்திருப்போம். இதுல ஒரு வகுப்பார் பாருங்க சாத்தானோடு சேர்ந்து அங்க விழுந்து போறாங்க. அது நிமித்தம் தான் அங்க ராட்சத சந்ததி அப்படிங்கிற விஷயம் வந்து முதல் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அங்க அந்த சூழ்நிலை அங்க போகுது. பாருங்க, அதனாலதான் இவர்களுக்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பார்க்கும்போது யூதா 6:6 வாசிக்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, இவர்களை குறித்து நம்மளுக்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து அங்க அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த காகம் எதை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற பார்த்தோம்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன அல்லது கெட்டு போன தேவ தூதர்களை அந்த காகம் அடையாளப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை எல்லாம் விரட்டும் போது அசுத்த ஆவிகள்னு நமக்கு கிளியரா இருக்கும். ஸோ அசுத்தமான விஷயங்களை சாப்பிடக்கூடிய அந்த காகம் அசுத்த ஆவி, அதாவது தள்ளப்பட்ட தூதர்களை அடையாளப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்தது 3 முறை புறா அனுப்பப்பட்டது எதை அடையாளப்படுத்தும் பாருங்க. முதலாம் உலகம் அங்க தள்ளப்பட்ட தூதர்கள், அது ஒரு அழிவுக்குள்ள வருது. அதற்கப்புறம் 2ஆம் உலகம் அங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 3 முறை புறா அனுப்பப்பட்டது எதை அடையாளப்படுத்தும்னா, இப்ப 2ஆம் உலகத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய 3 காலப்பகுதிகளை அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, முதல் முறை புறா அனுப்பப்பட்டது எதை அடையாளப்படுத்தும்? ஃபர்ஸ்ட் யூத யுகம். 2ஆம் உலகத்துல முதல் கால பகுதி பார்த்தோம்னா யூத யுகம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி, முதல் வருகையில வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் சுவிசேஷ யுகம் அங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம சுவிசேஷ யுகத்தின் நிறைவு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதற்கப்புறம் 3வது காலப்பகுதி பார்த்தோம்னா ராஜ்யம் அல்லது மெசியானிக் ஏஜ், மேசியா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புறா 3 முறை அனுப்பப்பட்டது எதை அடையாளப்படுத்தும்னா, தண்ணி குறைஞ்சிருச்சா, முதல் உலகத்துல அங்க காகத்தை அனுப்புனார் மரணம் அப்படிங்கிற விஷயம் குறைக்கிறதுக்கு. ஆனா அவர்கள் விழுந்து போன கெட்டு போன தேவதூதர்களா போயிட்டாங்க சாத்தானோடு சேர்ந்து. அதற்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவி இந்த 3 காலப்பகுதிகளில் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த 3 விஷயங்கள் அடையாளப்படுத்துது. சரி, இப்ப நாம ஒவ்வொன்றா உள்ள போலாம், ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துடலாம். பாருங்க, நோவா யாரை அடையாளப்படுத்துகிறார்? பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறார்.
புறா பரிசுத்தாவியை அடையாளப்படுத்துகிறது, காகம் விழுந்து போன தேவதூதர்களை அடையாளப்படுத்துகிறது, ஜலப்பிரளயம் மனுக்குலத்துக்கு வந்த முதல் சோதனையை அடையாளப்படுத்துது, ஜலம் சூழ்ந்த விஷயம் அதன் நிமித்தம் ஒட்டுமொத்த உலகமும் மரணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள சூழ்ந்த விஷயத்தை அடையாளப்படுத்துகிறது. சரி, இப்ப நாம பாடத்துக்குள்ள போயிடலாம். பாருங்க, இப்ப 3 காலப்பகுதிகள். முதல் முறை புறா அனுப்பப்படுது. இது எதை அடையாளப்படுத்தும்னா, யூத யுகத்துல தேவனுடைய பரிசுத்தாவி அனுப்பப்பட்ட விஷயத்தை அது அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா யூத யுகத்துல பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது பாருங்க. 2ஆம் உலகத்துல இப்போ தேவன் பார்க்கிறார் இந்த பூமியை. இதுல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் அங்க பிரித்து எடுத்து அவருடைய கற்பனைகள் பிரமாணங்கள் எல்லாத்தையும் நியாயப்பிரமாணமா கொடுக்கிறார். கொடுத்து இப்போ மரணம் அப்படிங்கிற விஷயத்துல உலகமே மாட்டிட்டு இருக்கு. இப்ப இஸ்ரேல் ஜனங்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு அவருடைய கற்பனைகளை கொடுத்து நீங்கள் இதன்படி நடந்தால் பிழைப்பீர்கள், அதாவது மரணத்தை வென்று அங்க வரலாம், ஸோ முற்றிலும் கீழ்ப்பணிஞ்சு நடந்தா அப்படின்னு சொல்லி கற்பனைகள் பிரமாணங்கள் கொடுக்கிறார். அந்த தண்ணி குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா நடந்த விஷயம் நமக்கு தெரியும். இந்த பரிசுத்த ஆவி யூத யுகத்துல எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் தேவன் விசேஷித்த வல்லமையை பரிசுத்தாவியை கொடுத்து இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்காக அனுப்பினார். நமக்கு தெரியும் பாருங்க, இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்க, தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறார். பரிசுத்த ஆவியினால அவர்கள் ஏவப்பட்டு இந்த ஜனங்களுக்கு எச்சரிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்க, எப்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில மனிதர்களுக்கு பாருங்க வெளிப்படையான வல்லமைகள் அங்க கொடுக்கப்பட்டது. சிம்சோனெல்லாம் நம்ம பார்க்கிறோம், பயங்கர பராக்கிரமமான விஷயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக செய்தார். திடீர்னு பரிசுத்தாவின் வல்லமைகள் நேரடியாகவே அங்க சிம்சோன் மீது அங்க இறங்குச்சு. அப்ப இந்த மாதிரியும் அங்க இருந்துச்சு. அதே மாதிரி சில மனிதர்களுக்கு எண்ணாமம் 27:18 எல்லாம் பார்த்தோம்னா பாருங்க, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. சோ இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்காக தேவன் அவருடைய விசேஷித்த மனிதர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். சரி, தேவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக இப்படி வழி நடத்தினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படியாவது இந்த ஜனங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ள அவர்கள் அந்த மரணம் அப்படிங்கிற விஷயத்தை ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதா தேவனுடைய பிரதான நோக்கம். ஆனால் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள நம்ம போனோம்னா பாருங்க, அந்த புறா என்னாச்சா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. பாருங்க, இப்போ புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். ஸோ தேவனுடைய பரிசுத்தாவி இந்த ஜனங்கள் மத்தியில தங்குச்சா அப்படின்னா உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் இல்லை. ஸோ அதனாலதான் பாருங்க, தேவன் அங்கே முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் அனுப்புறா, எப்படியாவது கீழ்ப்படிஞ்சு நடங்க. அவருடைய வசனங்கள், எச்சரிப்புகள், பலவிதமான அனுபவங்கள், தண்டனைகள் எல்லாம், சிக்ஷைகள் எல்லாம் கொடுக்கிறார். ஆனாலும் அந்த புறா தங்குச்சா அப்படின்னா பாருங்க, தேவனுடைய பரிசுத்தாவி அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணவில்லை. இதைத்தான் நம்ம எரேமியால வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பாருங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்டாங்க, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக்கிட்டாங்க. ஸோ தங்க முடியல, தேவனுடைய பரிசுத்தாவி இந்த ஜனங்கள் மத்தியில அங்க தங்க முடியலை. சரி, அதனால அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து, சுவிசேஷ யுகத்துல உள்ளங்கால் வைத்து, யூத யுகத்துல உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப அது நோவா கிட்ட வேலைக்கு அங்க வந்துருச்சு. சரி, இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக தேவன் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறார், ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவனுடைய பரிசுத்தாவி தங்க முடியல. இப்ப நம் மத்தியில விசேஷமா நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்குதா, கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி நம்மிடம் தங்கி இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்குள்ள போலாம். இப்ப நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போனோம்னா, எபேசியர்
1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, இப்ப நம்ம சத்தியத்துக்குள்ள வந்து சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது இப்ப அவருடைய பரிசுத்தாவியால் முத்திரை போடப்பட்டோமா. அப்ப அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு சீல் வச்சிருக்கலாம், சீல் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா இது பாருங்க எல்லாருக்குமா அப்படின்னா, உண்மையா சத்தியத்தை கேட்டு உண்மையா இருதயத்துல விசுவாசிச்சு உண்மையா தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணம் பண்ணிய அனைவருக்கும் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியை கிருபையாக கொடுக்கிறார். சில பேர் சபைகள்ல அந்த மாதிரி உண்மையா அர்ப்பணிச்சிருக்க மாட்டாங்க. பாருங்க, யாராவது தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் சொன்னாங்கன்னா அவங்க சபைக்கு சும்மா வந்துட்டு போயிட்டு கூட இருக்கலாம், எல்லாம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பிரதர், எனக்கு தெரியாது, ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு கேள்விக்குள்ள வரும்போது அவங்க என்ன பண்ணலாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பிரதர் ரசல் ரொம்ப அழகா சொல்றார், இன்னைக்கே நம்ம அர்ப்பணிச்சிட வேண்டியதான். நம்மளுடைய வாழ்க்கையை இனிமேல் தேவனுக்குன்னு நான் வாழ்றேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது, அர்ப்பணிச்சுட்டு நம்ம பரிசுத்தாவியை தேவன்கிட்ட கேட்கும்போது கிருபையாக நமக்கு தேவன் பரிசுத்தாவியை கொடுக்கிறார். சரி, இப்போ பரிசுத்தாவி நம்ம கொடுத்துட்டார். இப்போ இந்த பரிசுத்தாவி இப்ப நம்மளிடத்தில் வாசம் பண்ணணும்னா, தொடர்ந்து நம்ம இடத்துல வாசம் பண்ணணும்னா நாம என்ன பண்ணணும் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, தேவனுடைய மனிதர்கள் சொன்ன விஷயத்தை அவர்கள் கேட்கல, எச்சரிப்புகளை அசட்டை பண்ணிட்டாங்க. இப்ப அதே பரிசுத்தாவி நம்ம கிட்ட தங்கணும்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த முற்பிதாக்கள் அவங்க சொன்னதை அவங்க கேட்கல, அதே முற்பிதாக்கள் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நாம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, முற்பிதாக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போகும்போது இவர்களை குறித்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு நல்லா தெரியும். அங்க பெரிய லிஸ்ட், விசுவாச வீரர்கள் லிஸ்ட் அங்க கிளியரா அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். சோ முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இப்ப இந்த 11ஆம் அதிகாரம் முழுக்க அந்த முற்பிதாக்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுட்டு, அடுத்தது 12ஆம் அதிகாரத்துல இந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய மொத்த நோக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே வசனத்துல ரொம்ப அழகா சொல்வார். எதற்காக இந்த 11ஆம் அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அங்க சொல்றாரு. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். இன்றைக்கு நமக்கு இந்த முற்பிதாக்கள் என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாராம், இந்த முற்பிதாக்கள் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இவங்கெல்லாம் நம்மள என்ன பண்றாங்களா, மேகம் மாறி சூழ்ந்து நிற்கிறாங்களாம். பாருங்க, இந்த முற்பிதாக்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும் போது இது நம்மில் பலமான தாக்கத்தை ஏற்படுத்துமா. அப்ப கொஞ்சம் கவனிக்கலாம், இவங்க ஏன் சூழ்ந்து நிற்கிறாங்க, இவங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வரும்போது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறார் அப்படின்னா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அப்படின்னா இது ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இப்ப நாம இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம், நம்முடைய லக்கை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம், கிறிஸ்துவாக மாறுகிற லக்கை நோக்கி இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஓட்டத்துல ஓடி நம்ம முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு இந்த முற்பிதாக்கள் நம்மை சூழ்ந்து நின்று சொல்றாங்களா, நீங்க இப்படி ஓடுங்க, இப்படி ஓடுனீங்கன்னா நீங்க லக்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முற்பிதாக்கள் இப்ப நமக்கு சொல்றாங்களா. அப்ப முற்பிதாக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி ஓடணும் அப்படிங்கிறத விஷயத்துக்குள்ள வரும்போது பாருங்க, ரெண்டு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு முக்கியமா சொல்றாங்க இந்த வசனத்துல. என்ன அப்படின்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பாரமான யாவற்றையும் இதை தள்ளணுமா. ஏதோ பாரமான விஷயம் நம்ம கிட்ட இருக்கான், இதை நீங்க ஃபர்ஸ்ட் தள்ளுங்க. பாருங்க, இது ஒரு வெயிட் நம்ம எடுத்துட்டு இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா? ஒரு 10 கிலோ 25 கிலோ மூட்டையை நம்ம தூக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா? விழுந்துருவோம், வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாரம் நம்ம உங்ககிட்ட அழுத்திக்கிட்டு இருக்கு, இதை நீங்க தள்ளுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம், இதை தள்ளணுமா. ரெண்டு விஷயம். அப்போ இந்த ரெண்டு விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், பாரமான யாவற்றையும். இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறோம், ஒரு வெயிட் நம்ம மேல இருக்கான்,
என்ன வெயிட்டு? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மேல என்ன வெயிட் இருக்குங்க? பாருங்க, நம்ம அடிப்படை வேத பாடத்துல நம்ம ரொம்ப அருமையான ஒரு பாடம் பார்த்திருப்போம். அந்த ஒரு உவமை, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவதை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கும்னு ஆண்டவர் உவமையா ஒரு விஷயத்த அங்க சொல்லியிருப்பார். அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம், நமக்கு தெரியும். பாருங்க, இந்த 6 மணிக்கு மேல எருசலேம்ல மெயின் கேட் எல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. அந்த நீடில் கேட் மட்டும்தான் திறந்திருக்கும். சின்ன ஒரு கேட், ஊசி வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஊசி வாசல் குறித்து தான் ஆண்டவர் அங்க பேசுறார், நமக்கு தெரியும். அப்ப இந்த ஊசி வாசலுக்குள்ள போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒட்டகம் என்ன பண்ணணும்? அதுக்கு மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சாதான் இந்த ஒட்டகம் இந்த ஊசியின் வாசலுக்குள்ள தன்னை குறுக்கி அங்க போக முடியும். சரி, இப்போ அதே மாதிரிதான் இப்ப நம்ம மேல ஏதோ பாரம் இருக்கான். என்ன பாரம்? இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் ரொம்ப அருமையா சில விளக்கங்கள் அங்க கொடுக்கறத கவனிக்கலாம். இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் அங்க வேறுபடும் அப்படின்னு சொல்றார். சில பேருக்கு அவர்கள் படித்த படிப்பு பெரிய பாரமா இருக்குமா? பாருங்க, ரொம்ப படிச்சு ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு PhD லெவல்ல படிச்சவர்கள் சில நேரத்துல அந்த படிப்பு அவர்களை தாழ்மை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வராம அவர்களை தடை செய்யும். அது ஒரு பாரமா இருக்குமா? சில பேருக்கு அவர்களுடைய பதவி, சமுதாயத்துல நல்ல பெரிய அந்தஸ்துல ஒரு பெரிய பதவியில இருப்பாங்க, அது அவர்களை தேவனுடைய சத்தியத்தில் தாழ்மையோடு ஓடக்கூடிய விஷயத்துல அவர்களை தடை பண்ணக்கூடும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தோம்னா மனிதர்களுடைய அன்பே பெரிய பாரமா இருக்குமா, போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குமா. ஸோ அவர்கள் சத்தியத்தில் ஓட விடாம, பாருங்க, ஆதாம் ஏவாள் கூட நம்ம கவனிச்சோம்னா தெரியும், ஏவாள் மீது தேவனை காட்டிலும் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் பாருங்க, ஆதாம் அங்க ஒரு செல்ஃப் சூசைடுக்குள்ள அங்க போறார், தெரிஞ்சே அந்த பழத்தை சாப்பிட்றார். அப்படின்னா பாருங்க, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுமைகள் அங்க அவர்களை போட்டு அங்க அழுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி இது எல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒரு ஓட்டமே பார்த்தோம்னா தாழ்மையோடு ஓடக்கூடிய ஓட்டம். சில நேரங்கள்ல நம்மளுடைய பதவி, பட்டம், அந்தஸ்து, செல்வம், சில பேருக்கு பார்த்தோம்னா செல்வம் பெரிய ஒரு சுமையா இருக்குமா. அந்த செல்வத்துக்காக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை காட்டிலும் வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரத்தை அந்த செல்வத்துக்காகவே அவர்கள் ஒதுக்கிட்டு சத்தியத்துல ஓட முடியாம அப்படியே போட்டு அமுத்திடும். அதே மாதிரி சில பேருக்கு சில தேவன் கிருபையாக சில தாளந்துகள், திறமைகளை கொடுத்திருப்பார். அந்த திறமைகளை தேவனுக்குன்னு பயன்படுத்தாம வேறு உலக காரியங்களுக்காக அவர்கள் அங்க தொடர்ந்து பயன்படுத்துற ஒரு நிலைமை, இதுவும் போட்டு அங்க அழுத்துமா. ஸோ இந்த மாதிரி இன்னும் உதாரணம் எடுத்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துட்டே போகலாம். ஸோ முற்பிதாக்கள் இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரிசுத்தாவின் உங்க இடத்துல தங்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த பாரமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க தள்ளிருங்க. பாருங்க, ஆபிரகாம் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தர், சீமான், ராஜாக்களை ஜெயிச்சவர். ஆனா பர்மனண்டா ஒரு இடத்துல அவர்கள் தங்கி இல்லாம நாடோடிகள் மாதிரி எல்லாத்தையும் டென்ட் போட்டு கூட்டிட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தாங்க. இன்னும் நம்ம அநேக உதாரணங்கள் நம்ம வேதாகமத்துல பார்க்கலாம். சரி, இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சாதான் இந்த ஓட்டத்துல நம்ம தொடர்ந்து ஓட முடியுமா பரிசுத்தாவின் கைடன்ஸ்ல. அப்படி நான் எப்படி இறக்கி வைக்கிறது பிரதர்? இந்த மாதிரி பாரங்களை என்னை அழுத்திக்கிட்டு இருக்கு, எப்படி நான் இறக்கி வைக்கிறது? பாருங்க, இதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த சொல்றார். பாருங்க, இது ஒரு ஓட்டப்பந்தயம். இப்ப லக்கை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த லக்கை நோக்கி ஓட முடியாம சில பாரங்கள் நம்மை அழுத்துது அப்படின்னா இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கிறது? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஒரு ஒரு ரொம்ப மிக மேன்மையான இடத்துல ஒரு இருந்தவர். சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ரோம பிரஜையாக இருந்தார். பாருங்க, அந்த சிட்டிசன்ஷிப் எல்லாம் அவர் வச்சிருந்தார். கமாலியலுடைய ஸ்டூடெண்ட். பாருங்க, அவர் படிக்காத ஞானம், அவருடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவ்வளவு மேன்மையான இடத்துல இருந்தவர் இப்ப எப்படி லக்க நோக்கி தொடராராம், எப்படி இதையெல்லாம் விட்டாரா? பாருங்க, நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, இவர் எப்படி லக்கை நோக்கி தொடர்ந்திருக்காராம், பின்னானவைகளை மறந்துட்டாராம். அதாவது இவர் சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த கணம், அந்தஸ்து எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னானவைகள், அவருக்கு முன்னாடி எதைத்தான் வச்சிருந்தாரா, கிறிஸ்துவாக மாறக்கூடிய அந்த லக்கு. ஸோ அதை மாத்திரம், அவருக்கு கொடுத்த அந்த அழைப்பின் மேன்மையை மாத்திரம் அவர் முன்னாடி வச்சு தொடர்ந்து ஓடிட்டே இருந்திருக்கார். ஸோ இப்படித்தான் அவர் ஓடிட்டு, இதுதான் நமக்கு அவர் கொடுக்குற ஆலோசனை. பாருங்க, இந்த முற்பிதாக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
பாருங்க, இந்த பாரமான விஷயங்களை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த அந்த மேன்மையான அழைப்பை மாத்திரம் நீங்கள் பற்றி கொண்டு இந்த ஓட்டத்துல ஓடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. சரி, அடுத்தது 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா, ஏதோ நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளணுமா. ஃபர்ஸ்ட் பாரம், இப்ப 2வது பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாவம் நம்மை நெருக்கி நிற்குதான். பாருங்க, இப்போ இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுறோம். இந்த ஓட்டப்பந்தயத்துல நம்ம எப்படி ஓட முடியும்? அதற்குரிய உடைகள், ஒரு தளர்வான உடைகள் போட்டுட்டு தான் நம்ம ஓட முடியும். ரொம்ப இறுக்கி கட்டிக்கிட்டு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா அப்படின்னா மூச்சு பிடிச்சிடும், நம்மளால அவள் ஃப்ரீயா ஓட முடியாது. அப்போ தளர்வான உடைகள் போட்டுட்டு தான் நம்ம, அதுக்கு ஏற்ற உடைகள் போட்டு தான் ஓடணும். அப்படின்னா அதே மாதிரி இப்ப இறுக்கி கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பாவம் நம்மளைய சுற்றி நெருக்கிட்டு நிக்குதான். அப்படின்னு அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சில பாவங்கள் தளர்வான உடைகள் மாதிரி இருக்கும், அதே நேரத்துல சில பாவங்கள் எப்பவுமே நம்மை நெருக்கி நிற்குமா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, மூத்த சகோதரர் ரொம்ப அருமையா கமெண்ட்ரிஸ் எல்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய ஜென்ம ஸ்வாவங்கள், அதாவது சில பேருக்கு இயல்பையே சில ஸ்வாவங்கள் இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம்னா, கோபம், முன்கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறது. ஸோ இந்த மாதிரியான சில குணங்கள் இயல்பிலேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஓட்டத்துல நம்ம ஓடி நம்ம லக்கை அடைய முடியுமா? ஒரு நாளும் அங்க முடியாது. பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆவின் கனிகள் எல்லாமே நமக்கு வேணும். அப்போ இந்த நெருக்கி நிற்கிற ஜென்ம ஸ்பாவமான விஷயங்களை இதை நாம தள்ளிட்டு தான் இந்த ஓட்டத்திலேயே ஓடணுமா? அப்ப இதை நாம எப்படி தள்ளுறது? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணுமா. பாருங்க, நம்ம செல்ஃபா இதுக்கு நாம பிரயாசப்படணுமா. நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரியான ஜென்ம ஸ்பாவங்களை அப்பதான் இந்த ஒரு ஓட்டத்துல ஓட முடியுமா. பாருங்க, முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி இந்த மாதிரியான ஜென்ம ஸ்பாவங்களை அவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள போனோம்னா, அதற்குரிய அனுபவங்களை தேவன் கொடுக்கும்போது முற்றிலும் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு நம்ம மோசேவை எடுத்துக்கலாம். பாருங்க, எவ்வளவு பெரிய கோபக்காரர், ஒரு கொலை செய்யற அளவுக்கு அவர் கோபக்காரர். ஆனா எப்படி தேவன் அவரை பூமியில் எல்லாம் சார்ந்த குணமுள்ள ஒரு மனுஷனா மாத்தினார். 40 ஆண்டுகள் கொண்டு போய் அங்க மீதியான தேசத்துல விட்டு அங்க ஆடுகளை எல்லாம் மேய்த்து அந்த ஒரு ஸ்பாவம் அங்க வந்துச்சு. ஸோ அந்த அனுபவங்களுக்குள்ள போனார். இப்ப நமக்கும் அதே தான். தேவன்கிட்ட நம்ம கிருபையா கேட்கும்போது அதுக்குரிய அனுபவங்களை கொடுப்பார். அதை பெற்றுக்கொண்டு இந்த ஜென்ம ஸ்பாவத்திலிருந்து நாம வெளியே வரணும். ஸோ இந்த ஜென்ம ஸ்பாவத்தையும் இந்த பாரத்தையும் வச்சுட்டு இந்த ஓட்டத்துல நாம் ஓடவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இயல்பாவே அந்த குணம் பிரதர், நான் அதை எப்படி பிரதர் மாத்துறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நாம் இந்த எண்ணத்தை நாம் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தணும். தேவன்கிட்ட நாம கிருபையா கேட்கும் போது அதற்குரிய அனுபவங்களை கொடுப்பார். அந்த ஸ்பாவத்தை நாம தள்ளிட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம மாறணும். ஸோ முற்பிதாக்கள் இதைத்தான் இன்றைக்கு நமக்கும் சொல்றாங்க. ஸோ இதை கேட்டு நாம நடந்தால் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வாசம் பண்ணும். இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கல, அந்த புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பார அதற்கு இடம் கிடைக்காம அது திரும்பி அங்க போன மாதிரி இப்ப நாமும் ஒருவேளை அசட்டை பண்ணுனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அங்க திரும்பி தேவனிடத்திற்கு போய்விடும். ஸோ மிகுந்த எச்சரிப்போடு நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ புறா முதல் முறை உள்ளங்கால் வைத்து இளைப்பார இடம் கிடைக்கல. அடுத்தது 2வது முறை இப்போ நோவா அங்க புறாவை அனுப்புறார். இது எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, யூத யுகத்துக்கு அடுத்தது சுவிசேஷ யுகம். சுவிசேஷ யுகத்துல பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள் இது எப்படி இருந்துச்சு? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை. அப்போ ஆண்டவருக்கு அங்க பரிசுத்தாவி அளவில்லாமல் அங்க கொடுக்கப்படுது. அப்போ அந்த பரிசுத்தாவின் மூலம் ஆண்டவர் செய்த விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். அடையாள அற்புதங்கள் செஞ்சார், அங்க சத்தியத்தை பிரசங்கித்தார், சகல வேலைகளும் அங்க தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தாவியை முழுமையாக அங்க செயல்படுத்தினார். பாருங்க, அவரை கண்டு அங்க பிசாசுகள் எல்லாம் நடுநடுங்குச்சு, எல்லாமே நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா ஆண்டவர் காலத்திற்கு பிற்பாடு அப்போஸ்தலர்களுக்கு அங்க பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. விசேஷமா அங்க பெந்தேகோஸ்தே நாள்லாம் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அந்த பரிசுத்தாவின் நிமித்தமாக அப்போஸ்தலர்கள் அவர்களும் மிகப்பெரிய அடையாள அற்புதங்கள் எல்லாம் செய்யறாங்க. உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க.
சரி, அப்போஸ்தலர் காலத்திற்கு பிற்பாடு இப்போ அப்போஸ்தலருக்கு விசேஷமா ஒரு ஒரு வரம் அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்கள் யார் மீது கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அங்க தேவன் கொடுத்தார். அந்த விசேஷித்த வல்லமை அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதோடு அந்த அடையாள அற்புதங்கள் எல்லாம் ஓய்ந்து போகுது. அதாவது அப்போஸ்தலர்களால் கரங்கள் வைக்கப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அதோடு அவர்களோடு அந்த அடையாள அற்புதங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா அங்க பைபிள் எழுதி அங்க முடிக்கப்படுது. சரி, இப்ப நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல நாம இந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் உண்மையா அர்ப்பணம் பண்ண எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு அருமையான ஒரு கேள்வி. எனக்கு பரிசுத்த ஆவி இருக்குன்னு நான் எப்படி பிரதர் நான் தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். தேவ அன்பை நாம் உணர்வோம். நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குமா? பரிசுத்த ஆவி நம்மகிட்ட இருக்குன்னா தேவன் மீதான அந்த அன்பை நாம் உணர்வோம். இந்த தேவன் மீதான அன்பை நாம் உணரும் போது இது நம்ம எதை நோக்கி வழி நடத்துமா? ரசல் பிரதர் 3 பாயிண்ட் ரொம்ப அருமையா சொல்றார். ஸோ 3 விஷயங்கள் இந்த தேவ அன்பை நாம் உணரும் போது நம்ம என்ன பண்ணுவோமா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆவியின் கனிகள். ஸோ ஆவியின் கனிகளை கொடுப்பதற்குரிய பிரயாசம் நம்மிடம் காணப்படும். ஸோ தொடர்ந்து அதற்கான முயற்சிகள்ல நம்ம இருப்போம். தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருந்துச்சுன்னா கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதை நோக்கி நமக்கு போகும். அடுத்தது சகோதர அன்பு. சகோதரர்கள் மீதான அன்பு, சத்தியத்தில் உண்மையா சத்தியத்துக்குள்ள வந்து அர்ப்பணம் பண்ணி நடக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் மீதான அந்த அன்பு அது காணப்படும். அடுத்தது 3வது, இந்த பரிசுத்த ஆவி நம்மிடத்துல நிறைந்து காணப்பட்டுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், அது உலக ஆவியை விட்டு நம்மை விலக்கும். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றார் பிரதர். பாருங்க, ஒருவேளை நாம இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்கமா, நல்லா நம்ம சீர்தூக்கி பார்த்துக்கலாம். பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட தங்கி இருக்குதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 3 பாயிண்ட். கனி கொடுக்கிற வாழ்க்கை, சகோதர அன்பு இருக்கும், உலக ஆவியை விட்டு அது விலக்கும். ஒருவேளை நம்ம உலக ஆவிக்குள்ள இருக்கோம்னா நாம் எச்சரிப்போடு நாம் தொடர்ந்து இந்த சத்தியங்களை நாம் கேட்கணும். ஏன் அப்படின்னா இந்த உலக ஆவியை விட்டு வெளியே வந்தா தான் பரிசுத்த ஆவி நம்ம இடத்தில் தங்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா நாம அந்த தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணி போட்டுறோம். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:19 பார்க்கும்போது ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு அங்க எச்சரிப்புகள் எல்லாம் அங்க வசனங்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கா? இந்த கேள்விக்குள்ள நம்ம போலாம். பாருங்க, இதற்கு நம்ம பதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு தெரியும் அந்த 10 கன்னிகைகள் உவமை. இதுல பாருங்க 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். இதெல்லாம் பேசிக்கலே நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இவங்க கையில எல்லாம் என்ன இருந்துச்சு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாருங்க, 2 பேருமே போறாங்க. இப்ப புத்தி இல்லாதவர்கள் கிட்ட பார்த்தோம்னா பாருங்க, தீவட்டி இருக்கு, ஆனா புத்தி இல்லாதவர்கள்ட்ட எண்ணெய் கொண்டு போகல. புத்தி உள்ளவர்கள் எண்ணெய் வச்சிருக்காங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். என்னதான் பிரச்சனை அப்படின்னா எண்ணெய் பரிசுத்தாவி அடையாளப்படுத்தும். அப்போ இப்ப இந்த தீவட்டி தொடர்ந்து எரியணும் அப்படின்னா எண்ணெய் ஊத்துனாதான் அங்க எரியும். அதே மாதிரி தீவட்டி எதை அடையாளப்படுத்தும்? அங்க நமக்கு தெரியும், அது வசனத்தை அடையாளப்படுத்தும், வசனத்துல இருக்கிற சத்தியங்களை அடையாளப்படுத்தும். அப்போ இந்த வசனம் சத்தியம் நம்ம இடத்துல தொடர்ந்து பிரகாசித்து எரியணும் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. அப்ப இந்த புத்தி உள்ளவர்கள், அதாவது திருச்சபை வகுப்பார் தொடர்ந்து பரிசுத்த ஆவியை வச்சிருப்பாங்க. அதன் மூலமாக அவர்கள் ஓட்டத்தை ஓடி முடிப்பாங்க. புத்தி இல்லாதவர்கள், அதாவது திரள் கூட்ட வகுப்பார், இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க, மத்தேயு 25:3-4 வசனங்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். பாருங்க, நாம இந்த ஓட்டத்துல தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஓடணும் அப்படின்னா அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை தொடர்ந்து தக்க வைத்தால் தான் நாம் பிரகாசமாக சத்திய வெளிச்சம் கொடுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து
தொடர்ந்து நடக்க முடியும். அது மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சமாக, சத்திய வெளிச்சமாக அங்கே காணப்படும். பாருங்க, அதனாலதான் நம்ம கடைசி வரைக்கும் ஓடி இந்த ஓட்டத்துல முடிக்கிறதுக்கு நமக்கு பரிசுத்தாவி ரொம்ப ரொம்ப அவசியம். இதைத்தான் எபேசியருக்கு பவுல் சொல்றார். 4:30 வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பாருங்க, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு, நம்முடைய மீட்பு கடைசியாக நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்திடாதீங்க. ஒருவேளை நீங்க துக்கப்படுத்தி அதை அசட்டை பண்ணிட்டீங்கன்னா நாம் மீட்கப்பட முடியாது. அதாவது இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. சரி, இப்போ உண்மை சபை இந்த பரிசுத்தாவியை பாருங்க, அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் தொடர்ந்து அந்த எண்ணெயை பிடிச்சிட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையவே அங்க பிரகாசமா எரிய வச்சு அவர்கள் தொடர்ந்து இந்த ஓட்டத்துல ஓடி மரணத்தை ஜெயித்தவர்களாக கிறிஸ்துவோடு உடன் சுந்தரலா போயிடுவாங்க. பாருங்க, முதல் முறையாக இப்போ 2ஆம் முறை புறா அனுப்பப்படுது சுவிசேஷ யுகத்துல. இப்போ புறா என்ன பண்ணுச்சு? முதல் முறை உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணல. அது யூத யுகம், பரிசுத்தாவி அங்க தங்க முடியல. இப்ப சுவிசேஷ யுகத்துல என்ன நடக்குதுன்னா பாருங்க, ஒரு வகுப்பார் திருச்சபையின் பிள்ளை 144,000 பேர் இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை தங்களிடத்துல தங்க வைத்து இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அங்க எப்படி முதல் முறை அந்த புறா ஒரு ஒளிவ இலைய அது கொத்திட்டு வந்துச்சோ, அப்படின்னா ஒளிவ இலை கொத்திட்டு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது ஒளிவ கிளையில இலைப்பாரி இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பரிசுத்தாவி முதல் முறையாக சுவிசேஷ யுகத்துல திருச்சபையின் பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்துல அது தங்கினது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப பரிசுத்தாவி தங்குறது மூலமா இவர்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்க. இதன் மூலமாக நோவா அங்க என்ன புரிஞ்சுக்கிட்டார்? இப்ப நோவாக்கு முதல் முறையாக ஒரு நம்பிக்கை அங்க வருது. பாருங்க, இந்த இலை, இந்த புறா ஒளிவ இலைய வாயில கொத்திட்டு வருது இல்லைங்களா? இந்த இலை எதை அடையாளப்படுத்துது? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாருங்க, இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, அந்த இலை துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிட்டான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த இலை எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒரு நம்பிக்கையை அடையாளப்படுத்துது. இப்ப தேவனுடைய திட்டத்துல ஜலம் சூழ்ந்திருக்கு. இது குறைஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்கு நோவா அங்க பறவைகள் அனுப்புறார். இப்ப 2ஆம் முறை பறவை வரும்போது, புறா வரும்போது அது இலைப்பாருது, ஒளிவ இலையை கொத்திட்டு வருது. ஒரு நம்பிக்கை கிடைக்குது. நோவாக்கு தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க தெரிய வருது. அப்படின்னா முதல் முறையாக சுவிசேஷ யுகத்துல திருச்சபை தன்னுடைய ஓட்டத்தை ஓடி மரணத்தை ஜெயிக்கும் போது முதல் முறையாக அங்க ஜலம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அங்க மரணத்தை ஜெயிக்குது. மரணம் அப்படிங்கிற விஷயம் அங்க ஜெயமாக விழுங்கப்படுகிறது. திருச்சபை வகுப்பார். சரி, இப்ப அடுத்தது திருச்சபை வகுப்பார் அங்க ஜெயிச்சிடறாங்க. ஜலம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அடுத்தது 3ஆவது முறை புறா அனுப்பப்படுவது எதை அடையாளப்படுத்துது? இப்போ சுவிசேஷ யுகத்துக்கு அப்புறம் ராஜ்யத்துல மெசியா யுகம். இங்க பரிசுத்தாவியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கான் பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யோயல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, இது ராஜ்யத்துல நடக்கிற ஒரு விஷயம். அப்ப ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் உயிர் தெழுப்பி அவர்கள் மீது பரிசுத்தாவியை அங்க கொடுப்பார். பாருங்க, அப்போ தடைகளை உண்டு பண்ணுகிற இந்த பாபிலோன், குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பாபிலோன் இதெல்லாம் இருக்காது. சாத்தான் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான். இப்ப தேவனுடைய பரிசுத்தாவி இந்த ஜனங்கள் மீது அங்க பொழியப்படும். இவர்கள் தொடர்ந்து பரிசுத்தமாகி 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல கம்ப்ளீட்டா மரணம் அப்படிங்கிற விஷயத்த அங்க ஜெயமாக அங்க விளங்குவார்கள். பாருங்க, இதைத்தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டா அந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல இப்போ மரணம் அப்படிங்கிற விஷயம் அங்க கம்ப்ளீட்டா எடுக்கப்பட்டுவிடும். இதுதான் 3ஆம் முறை புறா அனுப்பும் போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா புறா திரும்பி வரவில்லை. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? பரிசுத்தாவி இங்க ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் மத்தியில தங்கிருச்சு. ஸோ திரும்ப வரலைன்னா நம்ம தங்கிருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஸோ பாருங்க, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ராஜ்யத்தின் முடிவில் என்ன நடக்குதான், அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. ஸோ கம்ப்ளீட்டா ஜலம் அங்க வடிஞ்சிருச்சு. சரி, அப்படின்னா இந்த ஒரு பாடம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போகும்போது, இப்போ பரிசுத்தாவி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையா அர்ப்பணிச்ச எல்லாருக்கும் தேவன் கிருபையா கொடுத்திருக்கார். ஒருவேளை நாம அர்ப்பணிக்கலைன்னா இன்றைக்கே அர்ப்பணிச்சு அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டியதான். அப்ப இந்த பரிசுத்தாவி நம்ம இடத்தில் தொடர்ந்து நாம் தங்கணும் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச பரிசுத்தாவியை நம்ம அசட்டை பண்ணாம நம்ம தொடர்ந்து நம்ம இடத்துல தங்க வைக்கணும் அப்படின்னா, இந்த ஓட்டத்துல நமக்கு இருக்கிற சில விஷயங்களை நம்ம தள்ளிட்டு ஓடணும்னு நம்ம வசனங்களை பார்த்தோம். முற்பிதாக்கள் நமக்கு என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பாரமான விஷயங்கள், சத்தியத்தில் ஓட முடியாம இந்த பூமிக்குரிய விஷயங்கள் நம்ம போட்டு அழுத்துது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அந்த விஷயத்த தள்ளணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம், நம்முடைய ஜென்ம பாவங்கள், இதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாம் சிறைப்படுத்தணும். ஸோ சிறைப்படுத்தினா தான் இந்த ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து நாம் ஓட முடியும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ரொம்ப முக்கியமாக, நம்முடைய அழைப்பின் மேன்மை, அதை நம்ம முன்னாடி வச்சோம்னா இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஓடினாரோ அதே மாதிரி நம்முடைய லக்கை நோக்கி நாமும் ஓடக்கடவோம். ஆனால் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை பல நேரங்களில் துக்கப்படுத்திடுறோம். அப்படின்னா இந்த பரிசுத்தாவியை நாம துக்கப்படுத்தாம நாம எப்படி ஓடணும் பாருங்க. எபேசியர் 4:30 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ துக்கப்படுத்தாம நாம எப்படி ஓடணும் பாருங்க. அடுத்த 2 வசனங்கள்ல பவுல் சொல்றார். வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:31. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க, இப்போ பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல தங்கணும். தங்கும் போது அந்த பரிசுத்தாவியை நாம துக்கப்படுத்துறோமா? எப்படி துக்கப்படுத்துறோமா? சகல விதமான கசப்பு நமக்குள்ள இருக்கான். சபைகள்ல சகோதர சகோதரிகள் மத்தியில கசப்பு உள்ள வச்சுட்டு இருக்குமா? அதே மாதிரி கோபம், ஒவ்வொரு சகோதரர்கள் மேல வரக்கூடிய கோபம் அது மூர்க்கமா மாறுதான். மூர்க்கம், சபைகள்ல நடக்கக்கூடிய கூக்குரல், தூஷணம், இன்னும் சகல விதமான துர்க்குணங்கள், ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு நமக்கு. இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள் நம்ம அநேக பாடங்கள்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரியான கசப்பான விஷயங்கள் நம்ம இருதயத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இடத்தில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்திட்டு இருக்கோமா? ரொம்ப கிளியரா அங்க வசனம் சொல்லுது. அப்படின்னா இப்போ நம்ம பரிசுத்தாவியை துக்கப்படுத்த கூடாது. அப்படின்னா தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. இப்ப தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னா நம்ம எப்படி இருக்கணுமா பாருங்க. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, ஒருவருக்கொருவர் அங்க தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து எப்படி உங்களுக்கு மன்னிச்சாரோ அதே மாதிரி நீங்க சபையில சகோதர சகோதரிகள் ஒருவருக்கொருவர் மன்னிச்சிருங்க. ஒருவேளை மன்னிக்காம கசப்பு, வைராக்கியம், விரோதங்கள் எல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா நமக்கு கிடைத்த பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டா அசட்டை பண்ணி, அங்க இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்த புறாவை விட்டுட்டாங்களோ உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாம, அதே மாதிரி அந்த பரிசுத்தாவி நம்மை விட்டும் அங்க எடுக்கப்பட்டு போயிடும். ஸோ கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.